டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். பழைய ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சிகரெட், பான் மசாலா, பீடிக்கு 28% வரி விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சிகரெட், பான் மசாலாவுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. பீடிக்கான ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்க ஏதுவாக மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் புகையிலை பொருட்கள் மீது புதிய செஸ் வரி விதிக்க ஏதுவாக சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இரு மசோதாக்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். இதைத் தொடர்ந்து புகையிலை, வாசனை புகையிலை, குட்கா பேக்கிங் இயந்திரங்கள் விதிகள் 2026 என்ற அரசாணையை மத்திய நிதியமைச்சகம் கடந்த டிசம்பரில் வெளியிட்டது. இந்த புதிய விதிகள் மற்றும் சிகரெட், பான் மசாலா தொடர்பான வரி விகிதங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இதனால் சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான விலை உயர உள்ளது. இது தொடர்பாக தொழில்துறை வட்டாரங்கள் கூறியது, சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பேக்கிங் செய்யும் இடங்களில் கண்டிப்பாக சிசிடிவி கேமராக்களை பொருத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு ஆலையில் எவ்வளவு சிகரெட், பான் மசாலா தயாரிக்கப்படுகின்றன என்பதை மிக துல்லியமாக அறிய முடியும். சிகரெட், பான் மசாலா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் கலால் செஸ் வரி காரணமாக அவற்றின் அளவுக்கு ஏற்ப வரி விதிக்கப்பட உள்ளது. சாதாரண சிகரெட்டுக்கு 65 mm, வீட்டுக்கு ரூபாய் 2.05, நடுத்தர சிகரெட்டுக்கு 70 mm ரூபாய் 4, பிரீமியம் சிகரெட்டுக்கு 75 mm ரூபாய் 5.4 கூடுதல் வரி விதிக்கப்படும். இதனால் சிகரெட்டுகளின் விலை உயரும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சத்தீஸ்கருக்கு ஒரு நாள் பயணமாக நேற்று சென்றார். இப்பயணத்தில் துர்க் மாவட்டத்தின் 2 கிராமங்களில் விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அப்போது விவசாயிகளுக்கு வலுவான சட்ட பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு விரைவில் புதிய வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்தும். போலி விதைகள், தரமற்ற உரங்கள் மற்றும் போலி பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயிகள் சுரண்டப்படுவதை இனிமேலும் பொறுத்துக்கொள்ள முடியாது. விவசாயிகளின் நலன்களுக்கு தீங்கு விளைவிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் விவசாயிகளின் நலன் மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. இயற்கை விவசாயம், நுண்ணீர் பாசனம், நீர் சேமிப்பு அடிப்படையாக கொண்ட விவசாயம் ஆகியவைதான் விவசாயத்தின் எதிர்காலம். இந்த முயற்சிகளில் விவசாயிகள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று அவர் கூறினார். அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பிரதமர் மோடியை சந்தித்தனர். இந்தியா, அரபு நாடுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் 2வது கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டெல்லி வந்துள்ளனர். அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்தனர். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா மற்றும் அரபு நாடுகள் மக்கள் இடையேயான தொடர்பு மிக பழமையானது மற்றும் ஆழமானது என்றும் இது இந்தியா, அரபு நாடுகள் இடையேயான உறவை வலுப்படுத்துகிறது என பிரதமர் மோடி அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் எடுத்துரைத்தார். வரும் ஆண்டுகளிலும் வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் இதர முக்கிய துறைகளில் அரபு நாடுகளுடன் கூட்டாக செயல்படுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளது என்பதையும், இதன் மூலம் இரு நாட்டு மக்களும் பயனடைவர் எனவும் பிரதமர் மோடி கூறினார். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் இந்தியா, காசாவில் நடைபெறும் அமைதி முயற்சிகளை வரவேற்பதாகவும் பிரதமர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உருவாக்கும் முயற்சியில் அரபு நாடுகள் முக்கிய பங்காற்றுவதையும் பிரதமர் பாராட்டினார். இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.